ஆட்சி மாறினாலும் காட்சி மாறலை. ஏன்னா இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் அந்த மாதிரி மோசமான சூழ்நிலை போதையின் மூலமாக நடந்துக்கிட்டு இருக்கு. போதையில்லா தமிழகம் உருவாக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருமே இங்கே பாடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக பார்த்தோம்னா ஸ்கூல் பிள்ளைங்க, காலேஜ் பிள்ளைங்க தான் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. முதல்லாம் பார்த்தா அதாவது சிகரெட் குடிக்கிறவங்க கூட மறைவாக குடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ யாருமே குடிக்காதவங்களே இல்லைங்கிற நிலைமைக்கு கொண்டு விட்டுட்டாங்க. அதில் குறிப்பாக பார்த்தோம்னா ஸ்கூல் பிள்ளைங்க ஃபுல்லாக அந்த குளிப்பு யூஸ் பண்ணுறாங்க. இப்போ பீடாவில் வந்துருச்சு. எதில் போதைப் பொருட்கள் கலக்கிறாங்கன்னே நமக்கே சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குது. அதிகமாக பார்த்தோம்னா இப்போ சமீபத்தில் 2 நாள் முந்தா நாள் நடந்த விஷயம். கல்லூரி மாணவர், வெறும் 19 வயசு தான் ஆகுது, அமுதன். அந்த பையனை அடிச்சே கொண்டிருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் சொல்கிறது பார்த்தோம்னா, அவர் படிக்கக்கூடிய அந்த ஹிந்துஸ்தான் இன்ஜினியரிங் காலேஜில் சமையல் வேலை செய்யக்கூடிய நபர்கள் வடமாநிலத்தவர். அவங்க போதைப் பொருளை பயன்படுத்தியிருக்காங்க. இதனால் அவரும் அவங்க நண்பரும் இப்படி செய்யாதீங்கன்னு சொல்லும்போது வாய் தகராறு வந்துடுது. இதை கல்லூரி நிர்வாகம் அமுதனை கூப்பிட்டு கேட்கும்போது அவர் விவரம் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் மற்ற மாணவர்கள் யார் போதைப் பொருளை பயன்படுத்துகிறாங்கன்னு கேட்கும்போது அந்த தம்பி சொல்லியிருக்காரு, இவ்வளோ பேர் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இன்றைக்கி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே தெரியும் அவங்களுடைய நண்பர்கள் யார் குடிக்கிறாங்க, போதைப் பொருள் பயன்படுத்துகிறாங்க அப்படின்ட்டு. அந்த விஷயத்த அமுதன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அது அவர்கிட்ட இப்போ யாராவது பேர் லிஸ்ட்டு வாங்கிட்டு நீங்கள் போயிட்டு வாங்கப்பான்னு சொல்லிட்டு மறுநாளே பார்த்தோம்னா அமுதனை அடிச்சே கொண்டிருக்காங்க. அத்தனை பேருமே கல்லூரி மாணவர்கள் சொல்கிறாங்க. இதில் அத்தனை பேருமே கல்லூரி மாணவர்களான்னு சொல்கிறது உண்மையிலே என்னால் ஏற்றுக்கவே முடியல. அந்த அளவுக்குலாம் நம்ம பிள்ளைங்க ஒரு கூட படிக்கிற ஒரு பையனை அடித்து மல்லு கட்டி கொலை செய்கிற அளவுக்குலாம் நம்ம பிள்ளைங்க இருப்பாங்களான்னு நினச்சி பார்க்கவே பயமாக இருக்குது. உண்மையிலே இவங்களாம் கல்லூரி மாணவர்கள் தானா, இல்லாட்டி வெளியே இருந்த ஆட்கள் அந்த அமுதனை அடித்து கொண்டுட்டு மற்ற மாணவர்கள் மேலே பழிய போடுறாங்களானே தெரியல. ஆனால் இது வரைக்கும் பார்த்தோம்னா 6 பேருமே மாணவர்கள் 6 பேருமே கைது பண்ணியிருக்காங்க. இதை சட்டசபையில் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வர்றாரு. அவர் சொல்லும்போது பூராமே கல்லூரி மாணவர்கள் இப்படி பாதிக்கப்படுறாங்க அப்படின்ட்டு. இவங்க அப்பா ஆட்சி செய்யும் போது இந்த லட்சணத்தில் தானே இருந்துச்சு, இப்பயும் அந்த லட்சணத்தில் தான் இருக்குது. அதில் அமைச்சர் ராஜ்மோகன் சொல்கிறார், இது மாணவர்களுக்கு உண்டான பிரச்சனை, அவங்களுக்குள்ள அடித்து மல்லுக்கட்டி இந்த கொலை நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. கேட்குறவன் கேன பையனாக இருக்கணும் இதெல்லாம் கேட்குறதுக்கு அப்படின்னு தான் நமக்கு சொல்ல தோணுது. கூட படிக்கிறவங்க பிரச்சனை வரும், அதுக்காக இவ்வளோ தூரம் கொலை செய்கிற அளவுக்கெல்லாம் கல்லூரி மாணவர்கள் இப்போ வரைக்கும் தரங்கட்டு போகலை. அடிப்பாங்க, கொஞ்ச நேரத்தில் சேர்ந்துக்கிருவாங்க, அவ்வளோதான் போகுமே தவிர உயிர் போகிற அளவுக்கு அடிக்கும் அந்த மனப்பான்மை கண்டிப்பாக மாணவர்களுக்கு எடுக்க வாய்ப்பு இல்லை. அவங்களுடைய போர்வைகளை வேறு யாராவது வந்தாங்களான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நம்மளுடைய தமிழக காவல்துறை இதை கண்காணிக்கணும். ஏன்னா இப்போ 6 மாணவர்களை கைது பண்ணியிருக்காங்க, மொத்தம் 20 பேர் வந்திருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. மிச்சம் 14 பேருமே உண்மையிலே இந்த விஷயத்தில் அந்த அமுதனை அடித்து கொண்டதில் பாதிக்கப்பட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இல்லாட்டினா அந்த மாணவர்களுடைய வாழ்க்கையுமே பாதிக்கப்பட்டிருக்கும். இப்போ 6 பேரை அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, அவங்க குடும்பத்தினுடைய சூழ்நிலை எப்படி இருக்கும்? இன்னைக்கு அந்த கென்னடி அண்டு சுமதி அவங்களுடைய பையன்தான் அமுதன். அவர் கள்ளக்குறிச்சியை சேர்ந்தவர். இப்போ பார்த்தோம்னா வளர்ந்து வர்றாரு. நாளைக்கு ஒரு மிகப்பெரிய இன்ஜினியராக இருக்கலாம், ஒரு சயின்டிஸ்டாக இருக்கலாம், வேறு ஏதாவது பெரிய டிபார்ட்மெண்ட்டில் வந்திருக்கலாம். அவர் இன்னைக்கு இல்லைன்னு சொல்லும்போது அந்த தாய் தகப்பனுக்கு எவ்வளோ வேதனையாக இருக்கும். கென்னடி, அமுதனுடைய அப்பா கென்னடி அவர்கள் ஒரு ஆசிரியராக இருக்கிறாங்க. அவர் மற்ற மாணவர்களுக்கு நல்ல ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்குறவருடைய மகன் இன்னைக்கு ஒரு நல்ல விஷயம் செய்ய போய் கடைசியில் அவருடைய உயிர் போயிருக்கு. இப்போ இதை பார்த்து மற்ற மாணவர்கள் காவல்துறையிட்டையோ கல்லூரி நிர்வாகத்திலையோ சொல்ல பயப்படுவாங்க. நம்மளும் சொல்லிட்டா நம்மளும் இப்படி ஏதாவது பண்ணிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உயிர் பயத்தை தான் இதில் காமிச்சிருக்காங்க. கண்டிப்பாக இந்த அமுதன் செஞ்ச விஷயம் நல்ல காரியம். ஆனால் அந்த நல்ல காரியமே அவருடைய உயிரை போக்கிடுச்சுங்கிறதுல உண்மையிலே யாராலையுமே ஏற்றுக்கொள்ளவே முடியாது. தமிழக காவல்துறை நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் செஞ்சுட்டு வர்றாங்க. ஆனால் இந்த விஷயத்தில் ராஜ்மோகன் அவர்கள் சொன்னது 1% கூட யாருமே ஏற்றுக்கவும் முடியாது. அது எப்படி பிள்ளைங்க அவங்களுக்குள்ள அடிச்சுக்கிறாங்க. இன்னைக்கு காவல்துறையில் கூப்பிட்டு அவங்களுடைய நண்பன் ஸ்ரீமன் அப்படிங்கிறவங்களை கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க. அவர் இந்த விஷயத்தை பூரா சொல்லியிருக்காங்க. முதல் தகவல் அறிக்கையில் அவ்வளோ விவரமும் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம்னா கோயம்புத்தூரை சுற்றி இருக்கிற நிறைய பகுதிகள் வளமான பகுதிகள். அவங்களாம் சுயம்பு மாதிரி கோயம்புத்தூர் சைடு அவங்களா கம்பெனி ஆரம்பித்து பல லட்சம் குடும்பங்களை கோவை மண்டலமே வாழ வச்சுக்கிட்டு இருக்கு. அப்படி ஒரு கோவை மண்டலத்தை இன்னைக்கு நாசப்படுத்தணும்னு சொல்லிட்டு போதைப் பொருட்கள் அதிகமான அளவு புழக்கமாக இருக்குது. எல்லா மாவட்டத்திலையுமே இருக்குது. ஆனால் குறிப்பாக பார்த்தோம்னா கோயம்புத்தூர் சைடு அதிகமாக இருக்குது. அதுக்கு காரணம் அதிகமான கல்லூரிகள் அங்கிட்டு இருக்குது.
இப்போ எங்கள் சைடெல்லாம் பார்த்தா கோயம்புத்தூர் சைடெல்லாம் படிக்க வச்சா பிள்ளைங்க வந்து ஒரு நல்ல நாலேஜபிளாக இருப்பாங்க, பிள்ளைங்க ஒழுக்கமாக இருப்பாங்க. நானே நிறைய பேர் சொல்லியிருக்கேன், சஜஷன் பண்ணியிருக்கேன், இந்த காலேஜ் வந்து நல்லாயிருக்கும், நீங்கள் அங்கே படிக்க வைங்க, பிள்ளைங்க வந்து ஒரு நல்ல டேலண்ட்டாக வருவாங்க, ஒரு ஒழுக்கமாக வருவாங்க அப்படின்னு நம்மளே எத்தனையோ காலேஜை சஜஷன் பண்ணியிருக்கோம். இப்போ இப்படி நடக்கும்போது பார்க்கும்போது நமக்கு சொல்லவே பயமாக இருக்குது. ஏன்னா பிள்ளைங்க உயிருக்கு உத்தரவாதம் இல்லை, போதைப் பொருட்கள் பழகிடுறாங்க, நாளைக்கு வேறு வழியே தவறாக போயிடுவாங்களே. ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே பார்த்தோம்னா நம்ம மாவட்டத்தில் நம்ம மாநிலத்தில் எல்லாருமே ஒரு குழந்தை 2 குழந்தை தான் வச்சுருக்காங்க. இப்போ அந்த குழந்தையும் பறி கொடுத்துட்டு என்ன பண்ணுவாங்க? இப்போ கோயம்புத்தூரில் வந்து கோயம்புத்தூர் மாவட்டத்துவே வந்து குறி வச்ச மாதிரி தெரியுது. ஒன்று குண்டு வச்சு அந்த மாவட்டத்தை ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும், கோவை மண்டலத்தை, இல்லையா இப்படி பிள்ளைகளை ஆசைப்படுத்தணும்னு சொல்லிட்டு கங்கணம் கட்டிக்கிட்டு இறங்கியிருக்காங்க. தமிழக காவல்துறை இல்லை கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். அதில் குறிப்பாக பார்த்தோம்னா அரவிந்தன் அப்படிங்கிற ஒரு இளைஞரனுடைய வீடியோஸ் பயங்கரமாக வைரலாகி வந்துட்டு இருக்கு, வாட்ஸ்அப்லேயுமே வந்திருக்கு. ஆண்டாள் பார்த்தோன்னா அவன் வயசுக்கு நல்ல விஷயமா சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவோ வழிகள் இருக்குது. அந்த ஆள் பார்த்துக்கங்க, எல்லா விதமான களவாணித்தனமும் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. கிரிக்கெட் சூதாட்டத்தில் இருக்காப்புல, கிரிப்டோ கரன்சியில் ஏற்கனவேவும் தவறுதலாக மக்களை ஏமாற்றி பணம் வாங்கினதில் இது வரைக்கும் ஜெயிலிருந்து போன வருஷம் தான் வந்து வெளியே வந்திருக்காப்புல. பார்த்தோம்னா அவர் இருந்தால் வந்து ஒரு கிரிமினல் ஹிஸ்ட்ரி உள்ள பின்னணி கொண்ட ஒரு நபர். அந்தாலும் இன்னைக்கு கோவை மண்டலத்தில் சுற்றி இருக்கக்கூடிய இந்த பப்பு, பார் அண்டு நைட் கிளப், ஸ்டார் ஹோட்டல்ஸ் அத்தனையுமே வந்து பெரிய பெரிய அரசியல்வாதிகளுக்கு, சினிமா ஸ்டார்களுக்கு, வசதியான வீட்டு பிள்ளைகளுக்கு வந்து போதைப் பொருட்கள்லாம் கொடுக்குறாங்க. மெத்தபெட்டமைன் மாதிரி ரொம்ப ஹெவி வீரியம் உள்ள போதைப் பொருட்களை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் வந்திருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது தமிழக காவல்துறை தூங்குறாங்களா? எவ்வளோ சுறுசுறுப்பாக வேலை பார்த்து இப்படிப்பட்ட ஆட்களை பிடிச்சி உள்ளே போகிறத விட்டு போட்டு இப்போ போதைப் பொருட்கள் பழகுறாங்க. அதில் பிள்ளைகளும் போகிறாங்க. அவங்கெல்லாம் பார்க்கும்போது வீட்டில் எப்படி விடுறாங்கன்னே தெரியலை. அந்த பிள்ளைகளுக்கு வந்து எதையாவது கலந்து கொடுத்துட்றாங்க. அப்போ அவங்கள அரைக்குறை ட்ரெஸ்ஸில் இருக்கும்போது ஆபாசமாக படம் எடுத்து அவங்கள மிரட்டி பணம் பறிக்கிறாங்க. அப்படி நிறையா விஷயம் நடக்குது. நம்ம கிரைம் பட்ரோல் பார்த்தாலே தெரியும். அதிலெல்லாம் பார்க்கும்போது நம்மளாம் நிறைய அவேர்னஸ் வரும். தயவு செய்து அப்படியெல்லாம் பாருங்கள், கிரிமினல் ஜஸ்டிஸ் வருது. அப்படி வெப் சீரிஸோ இல்லை கிரைம் பட்ரோல் பார்க்கும்போது அந்த காவல்துறை அதிகாரிகள் வந்து பேரண்ட்ஸ்க்கு அவ்வளோ விஷயங்கள் சொல்கிறாங்க, நீங்கள் பிள்ளைகளை இப்படி பாதுகாப்பாக வைங்கட்டு. அது மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஒவ்வொரு பேரண்ட்ஸுமே வந்து கவனம் எடுத்துக்கணும். திமுக ஆட்சி இருக்கும்போது இந்த மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ விஜய் அவர்கள் வந்ததுக்கு அப்புறமே இப்படி இருக்கும்போது ஆட்சி மாறி என்ன பண்ண, காட்சி ஒன்றுமே மாறலன்னு தான் வருது. இப்போ பாருங்கள், நம்ம கோயம்புத்தூரில் மட்டுமே வந்து 1036 வழக்குகள் மேற்கு மண்டல காவல்துறை மூலமாகவே வந்து வெளியிட்டிருக்காங்க. அதில் வந்து கஞ்சா மட்டும் 2112 கிலோ கஞ்சா பறிமுதல் பண்ணியிருக்காங்க. மெத்தபெட்டமைன் 103 கிராம் பறிமுதல் பண்ணியிருக்காங்க. 1268 போதை மாத்திரைகள். இது ஏற்கனவே வந்து ஒரு கிராமத்திலையுமே வந்து நம்முடைய காவல்துறை வந்து கண்டுபிடிச்சு அதை அழிச்சிருக்காங்க. இப்போ பார்த்தோம்னா 1200 ஆம்பிளியூல்கள் கைப்பற்றிருக்காங்க, 30 சிரஞ்சுகள். இது மாதிரி விஷயங்கள் அடிக்கடி வந்து காவல்துறைக்கு வந்து கிடைச்சி அதை ஃபுல்லாகவே ரொம்ப அழிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் போன வாரம் ஒரு 6 நாள் ஆகுது. அதில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 4 பேர் வந்து குண்டாசில் இருக்கிறாங்க. இவங்க வந்து போதைப் பொருட்கள் வந்து விற்றதுக்காக கைது பண்ணியிருக்காங்க. இதில் 2 பேர் கேரள மாநிலத்தை சேர்ந்தவங்க. அவங்களோட பேர் வந்து முகமது ஜெசீர் அண்ட் அப்துல் ராசிக். இவங்க 2 பேருமே வந்து தமிழக காவல்துறை கைது பண்ணி அவங்கள வந்து குண்டாஸில் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கஞ்சா விற்கிறோம், மெத்தபெட்டமைன் விற்கிறோம், அவங்களுடைய டார்கெட்டே பார்த்தோம்னா குறிப்பாக பெம்பளை பிள்ளைகளையுமே எப்போ பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதை கிரைம் பட்ரோலில் அழகாக காமிச்சிருந்தாங்க. உண்மையிலே பார்த்தோம்னா பிள்ளைகளை நம்ம வந்து பாதுகாப்பாக வச்சுருக்கணும். பாலக்காடுலேருந்து வந்த 2 பேர் மட்டும் இல்லாமல் தேனி மாவட்டத்தை சேர்ந்த கிஷோர் அகமது அண்டு ராம்குமார் அப்படிங்கிற இளைஞர் 2 பேருமே வந்து தமிழக காவல்துறை கைது பண்ணியிருக்காங்க. உண்மையிலே இது வந்து ஒரு மாணவர் இறந்தது கண்டிப்பாக எல்லாருக்குமே வருத்தமாக தான் இருக்குது. அவங்களுடைய தாய் தகப்பன் வந்து அந்த அமுதனை பார்க்கும்போது எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பாங்க. அதே மாதிரி தான் எல்லா பேரண்ட்ஸுக்குமே ஒரு வேதனை இருக்கும். கண்டிப்பாக தமிழக காவல்துறை இன்னும் இறங்கி வந்து வேலை பார்க்கணும். ஏன்னா அப்பாவி மாணவர்கள் இதில் வந்து பாதிக்கப்படக்கூடாது. ராஜமோகன் அவர்கள் சொன்னதை வந்து கண்டிப்பாக யாராலையுமே ஏற்றுக்கொள்ள முடியலை. நம்ம தமிழக காவல்துறையை நம்ம நம்புகிறோம். கண்டிப்பாக மாணவர்களுக்கு வந்து காப்பாற்றணும். இந்த போதைப் பொருள் விற்கிறவங்களுடைய சவுடாலெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு அரசியல் கட்சி தெரியும், எனக்கு அவங்கள தெரியும், இவங்கள தெரியுங்கிறாங்க. எங்கள் ஊர்லலாம் சாதாரணமாக அடுத்த தெருவுக்கு போனால் கூட போதைப் பொருள் கிடைக்கிற மாதிரி இருக்குது. இது கண்டிப்பாக தமிழக காவல்துறைக்கும் தெரியும். மாணவர்களுடைய எதிர்காலத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நம்முடைய தமிழக அரசுக்கும் இருக்குது, நம்முடைய தமிழக காவல்துறைக்கும் இருக்குது. பார்ப்போம். ஜெய்ஹிந்த், ஜெய் பாரத்.